ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கு தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றது? இதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்டி. ஏதாவது ஐடியா வச்சிருக்கியாடி? இல்லடி, அப்புறம் எப்படி சமாளிப்ப? அவன் மூஞ்சி பார்த்தாலே ஐடியா ஆட்டோமேட்டிக்கா வரும்டி. அதை வச்சு நான் எப்படி சமாளிக்கிறேன்? சார், பக்கிய பத்தி பேசும்போது பர்சனாலிட்டியே வந்து நிக்குது. சார், உங்களால ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன? அந்த மாலா இருக்காளே பயங்கர ஃப்ராடா இருக்கா சார். யாரு அவ? போனை இந்தான்றா அந்தான்றா, இங்க என்றா அங்க என்றா, கடைசியில போனை கடையில கொடுத்துருக்கலாம். போனை ஏன் கடையில கொடுக்கணும்? பட்டுக்கோட்டையில நீங்க பயங்கர ஃபேமஸ் ஆம்ல. விஐபி கிட்ட போன் வாங்கினா சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்கணும்ங்கறா. ஏன் சர்வீஸ்ல நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. இதே கேள்வியதான் சார் நானும் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, சொல்லு. அது கேட்டீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கும் சார். இப்போ மில்லுக்கு உளுந்து எடுத்துட்டு போறோம். அது அப்படியேவா குடுக்குறாங்க? உடைச்சு தானே குடுக்குறாங்க. அப்போ போனை உடைச்சிட்ட. நான் சொன்னது உளுந்த. நான் கேட்டது போனை. ஐயா, ஏய், போன் எங்கடே? ஜி, வார்த்தை தடிக்குது ஜி. இப்ப உன் உடம்பு தடிக்க போகுது ஜி. ஜி, அத்து மீறீங்க ஜி. இப்ப உன் மூஞ்சில பத்து போட போறேன் ஜி. ஜி, பப்ளிக்ல பாக்குறாங்க ஜி. நீ பண்ண வேலைக்கு பப்ளிக் பாக்கட்டும் ஜி. விளையாட்டு ரொம்ப பாக்கட்டும் ஜி. மோசமா இருக்கும் ஜி. என்ன நீ அடங்க மாட்டியா? ஹாய். எவனுமே கைய காட்டல. நீ யாரு காட்டுற? மேல கை வைக்காதீங்க ஜி. இது நம்ம ஏரியா. வச்சா அப்புறம் உங்க மேல கை வைப்பாங்க ஜி. எப்படி? காமெடி ஜி, காமெடி. சேட்ட. எஸ். பாஸ், கொஞ்சம் சாட்டையை கொடுங்க. இந்தாங்க சாமி. யாரு ஜி? உங்க கிளாஸ்மேட்டா ஜி? அது போக போக தெரியும். ஓ, அப்படியா? போன் கொடுத்தா கடையை காட்டு. இந்த கடையா? அது உரக்கடை ஜி. அந்த கடையா? அது மரக்கடை ஜி. ரைமிங் பிடிச்சிருக்கா ஜி? உனக்கு பிடிக்க போகுது ஜி. கடையை காட்டுறீனா? ஐயோ, நான்